அழிவதற்கல்ல, நிறைவு பெறுவதற்கான செய்ய வேண்டிய காரியம். ஒன்று, இந்த அனுபவத்தை நம்முடைய இதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். 2, அது நமக்கு அறிவாற்றலும் ஞானமுமாக இருக்க வேண்டும். 3, இதை கடவுளுடைய அன்பென்று நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே சட்டங்களும் வாக்குகளும் கொடுக்கப்படுகின்றன. அழித்தல், நிறைவேற்றுதல் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க, தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு குழந்தைகளே, ஒரு விதை மண்ணுக்குள் போடப்படுகிறது. அந்த மண் அதன் மீது விழுகிறது. ஒரு இருண்ட தன்மை ஏற்படுகிறது. அந்த விதையானது அந்த மண்ணின் இறுக்கத்தினாலும் புழுக்கத்தினாலும் உடைக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள், எத்துணை விதமான பாடுபடுத்தப்படுகிறது அந்த விதை. ஆனால் அந்த விதை அத்தனை பாடுகளை சந்தித்தால்தான் உள்ளிருக்கின்ற அந்த விதையிலிருந்து உயிர், முளை என்பதாக வெளியே வரும். ஆனால் இது இந்த விதைக்கு புரியாது. புரியாததால் என்ன சொல்லுகிறது? என்னை ஏன் இந்த பாடுபடுத்துகிறீர்கள்? என்னை நீங்கள் அழிக்க முயற்சி செய்கிறீர்களா? பிரியமானவர்களே, அந்த விதை அழியவில்லை, மாறாக வளருகிறது. அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கு. இந்த நெல்லை நாற்றாங்காலில் போடுகிற பொழுது பாருங்க, அப்படியே கப 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 கபன்னு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். ஆனால் அவற்றை எடுக்க வேண்டும், பிடுங்க வேண்டும், அவற்றை கொண்டு போய் வயலில் நட வேண்டும். வயலில் நட்டால்தான் பலனை தரும். எனவே இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. பள்ளி படிக்கிற பொழுது மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். அதனால யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? உங்க வாழ்க்கையில வசந்த காலம் எது அப்படின்னா, பள்ளி படித்த காலம்தான் வசந்த காலம். ஏன்னா எந்த வேலையும் கிடையாதுல்ல பெருசா. சாப்பாடு வீட்டில் அம்மா அப்பா பொங்கிற போறாங்க, ட்ரெஸ் அம்மா அப்பா துவைச்சிட போறாங்க, எல்லா வேலையும் எல்லாரும் பாத்திர போறாங்க. நம்ம வாட்டுக்கு பேக் எடுத்தோமா, காலேஜுக்கு போனோமா, ஸ்கூலுக்கு போனோமான்னு வேலை முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இந்த சமூகம் என்கின்ற நாற்றாங்காலில் நடுகிற பொழுதுதான் அங்கே அது சவாலை சந்திக்கிறது, புயலை சந்திக்கிறது, சிக்கலை சந்திக்கிறது. இதெல்லாம் எதற்காக? அதனால பாத்தீங்கன்னா, அந்த நாற்றாங்காலில் இருக்கிற பயிருக்கோ அல்லது பாதுகாப்பான சூழலில் இருக்கிற ஒரு உயிருக்கோ கடவுளை ரொம்ப தேட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் இந்த பரந்த சமூகத்தில், வேலைகள் இல்லாத சமூகத்தில், புயலும் சுனாமியும் அடிக்கின்ற ஒரு சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் போய் விழுகின்ற பொழுது, திருமணம் முடித்து அல்லது வேலைக்கு போய் அதற்கடுத்து குழந்தைகள் என்று வாழ்வினுடைய கட்டங்கள் தாண்டி போகிற பொழுது, பொறுப்புகள் கூடுகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற அந்த சிக்கல்களின் நேரத்தில் தான் ஒரு வாழ்வு நிறைவு பெறுகிறது. எனவே அழிப்பதற்கல்ல, நிறைவுபடுத்துவதற்காகத்தான் சட்டங்கள், ஒழுங்குகள், அதற்காகத்தான் இறைவனுடைய வார்த்தைகள். எனவே இறை வார்த்தை என்பது இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது, இந்த இணை சட்ட புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அதை வாசிப்பதுண்டு. குறிப்பாக முதல் 10 அதிகாரங்களை அடிக்கடி நீங்களும் வாசித்து பாருங்க. அந்த வசனங்கள் நம்மை அப்படியே எழுப்பி விடும். காரணம் என்னவென்றால், மோயிசன் கடவுள் என்ன நினைக்கிறார் என்பதை இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுவார். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது அது இறையியல் ஆக்கப்பட்ட ஒரு பிரசங்கம் தொகுப்பு. இணைச்சட்ட புத்தகம் என்பது குறிப்பாக அதனுடைய ஆரம்ப பகுதிகள் என்பவை ஒரு பிரசங்க தொனி இருக்கும், ஒரு இறையியலாக்கப்பட்ட தொனி இருக்கும். 40 ஆண்டுகள் கடவுள் உங்களை எப்படி வழிநடத்தி வந்தார் தெரியுமா? கேட்பார் மோயிசன், சொல்லுவார், இதோ உங்களுடைய கால் அணிகள், செருப்பு தேஞ்சிருது, 6 மாசத்துக்கு ஒருக்கா செருப்பு வாங்க முடியல நமக்கு. நம்ம நாட்டிலாவது பரவாயில்ல, செருப்பு இல்லாமல் நடந்துக்கிடலாம், ஒரு செருப்பு இருந்தால் ஒப்பேத்திக்கிடலாம். ஆனால் நான் பிரான்சில் இருக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் 4 செருப்பு வேணும், 4 ஜோடி வேணும். ஏன்? குளிர் நேரத்திற்கு போடுகிற செருப்பை வெயில் நேரத்துக்கு போட முடியாது, வெயில் நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு போடுகிற அந்த ஷூவை, செருப்பை மழை நேரத்திற்கு போட முடியாது. பிறகு வீட்டுக்குள்ள செருப்பு போடுறதுக்கு கண்டிப்பா ஒண்ணு வேணும். நம்ம நாட்டுல வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு வந்தா திட்டுறோம், வெளியில கலத்து அப்படின்னு. அங்க வீட்டுக்குள்ள போடுறதுக்குன்னே ஒரு செருப்பு அவன் வச்சிருந்தா தான் வாழ முடியும். 4 ஜோடி செருப்பு இருந்தா தான் ஒரு மனுஷன் வாழவே முடியும். இதுதான் மேலை நாடுகளில் இருக்கிற அந்த இயற்கையினுடைய சூழல். அப்ப மோயிசன் சொல்லுவார், உங்களுடைய முன்னோருக்கு செருப்பு கூட தேய்ந்து போகல. சரி, பாலைவனத்துல 40 வருஷம் இருந்தான, சட்டைக்கு என்ன பண்ணா? அவர்களுடைய சட்டை நைந்து போகவில்லை. நமக்கு 10 தடவை போட்டு துவைச்சு எடுத்தா முடிஞ்சிச்சு, சாயம் போயிரும், வெளுத்துரும், கிழிஞ்சிரும், பழசாயிரும், அசிங்கமாயிரும், மாத்தி ஆகணும்.
ஒரு 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 சின்ன காரியத்தை கூட மோயிசன் இந்த இஸ்ராயல் மக்களுடைய தலைமுறைக்கு அப்படி எடுத்து சொல்லுகிற பொழுதுதான் இதோ சொல்லுகிறார், இதோ ஆண்டவரின் வாக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதால் நீங்கள் இந்த இஸ்ராயல் நாட்டை உடைமையாக்கி கொள்ள இருக்கிறீர்கள், பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை உடைமையாக்கி கொள்ள இருக்கிறீர்கள். தொடக்க புத்தகம் முழுவதும் வாசா இந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசம்ங்கிற வார்த்தையே நமக்கு வராது. முதல் முறையாக மோயிசன் வருகிற பொழுதுதான் இந்த கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசம் என்கின்ற அந்த ஒரு பெயர் கொடுக்கப்படும். இதை நம்ம அதை சுரண்டை இந்த அந்தோணியார் ஆலயத்தை அற்புத சுரங்கம் என்று நாம் சொல்லுகிறோம். சமீபத்தில் அந்த அடைமொழியை நாம் சேர்த்திருக்கிறோம். ஏனெனில் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஏராளம் நடக்கிறது. அதுபோல மோயிசன் வருகின்ற பொழுதுதான் அந்த பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசம் என்கின்ற அடைமொழியே கொடுக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அங்கே வாழ்வு இருக்கிறது, வளமை இருக்கிறது. அதை ஆண்டவர் தருகிறார். அந்த வாழ்வை வளமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார், இதோ கடவுள் தந்த கட்டளைகளை பின்பற்றி நடங்கள். இங்கு மட்டுமல்ல, பாலைவனத்தில் மட்டுமல்ல, கானான் நாட்டிற்கு போன பிறகும் அங்க நிறைய மக்கள் இருந்தார்கள். கனனேயர்கள், இதுமேயர்கள், இத்தியர்கள், பிலிஸ்தியர்கள், இப்படி நிறைய இனம் இருந்தது. அவங்ககிட்ட போய் நீ பெருமை சொல்லு. அதெல்லாம் பெருமையை பாருங்க. எல்லா மக்கள் இனங்கள் முன்னிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஞானமும் அறிவாற்றலுமாக இருக்கும். தயவு செய்து வேற உலகத்தினுடைய அறிவுரைய, இந்த உலகத்துல இருக்கிறவன்டவே ஆலோசனையை தயவு செய்து கேட்காதீங்க. அவங்க எங்க இருந்து ஆலோசனை உங்களுக்கு சொல்லிட முடியும்? யாரோ சொன்னதையோ, எங்கேயோ கேட்டதையோ, அல்லது சினிமாவிலையோ, டிவிலையோ, அல்லது இந்த மிமிஸ்லையோ வாசிச்சதுல இருந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வார்த்தைகளை கேட்காதே. நீ கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை இறை வார்த்தை. அந்த வார்த்தை உனக்கு அறிவாற்றலும் ஞானமுமாக இருக்கும். மற்ற மக்கள் முன்னிலையில் எப்பா அன்னார்ட்ட கேட்டா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு இது எங்க இருந்து கிடைக்குன்னு தெரியல. விவிலியத்திலிருந்து, இறை வார்த்தையிலிருந்து கிடைத்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அது போற்றப்படும், அது புகழப்படும். இறை வார்த்தையை நீங்கள் முன்னிறுத்தி வாழ்ந்தால் உங்களை உலகமே வியந்து பார்க்கும். இரண்டாவது பாருங்க, அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்த கடவுள் வேற யாருக்காவது உண்டா? தன் மக்களுக்காக அன்பொழுக ஆசீரை தருகின்ற கடவுளாக சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை, வழிமுறையை தருகிற கடவுளே வேற கடவுள் கிடையாதுங்கிறார். நம்முடைய கடவுளின் பெருமை அங்கே உயர்கிறது, இறை வார்த்தையின் பெருமை அங்கே உயர்கிறது. எனவே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். எனவே கவனமாக இருங்கள். நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த அனுபவத்தை மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் அழிவதற்கல்ல வாழ்வதற்கு, அழிவதற்கல்ல நிறைவு பெறுவதற்கான வழிகள். எனவே நாம் நமது வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைவை பெற வேண்டும் என்றால், முழுமையடைய வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் 3 காரியங்கள். 1, ஆண்டவர் சொன்னதை, இந்த அனுபவத்தை நம்முடைய இதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். 2, அது நமக்கு அறிவாற்றலும் ஞானமுமாக இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். 3, இதை கடவுளுடைய அன்பென்று நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். ஆழமாக தியானிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.